எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பன்னீர் மசாலா செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 15 பீஸு பன்னீர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். பன்னீர் உள்ள சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ சிம்மில் 5 நிமிஷம் ஆகுது. நம்ம எடுத்துடலாம். போதும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போதும், எடுத்துடலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். அவ்வளோதான், நம்முடைய தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு துண்டு பட்டை சேர்க்குறேன். 2 லவங்கம் சேர்க்குறேன். 2 ஏலக்காய், 8 பல்லு பூண்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். ஒரு மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் 12 நிமிஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்தேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். போதும். நம்ம அரைச்சி வச்ச முந்திரி உள்ள சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். ஒரு நிமிஷம் ஆகுது. பன்னீர் உள்ள சேர்த்துடலாம். இப்போ பன்னீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போதும். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். அவ்வளோதான், எடுத்துடுறேன். அவ்வளோதான். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.